இப்ப அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சியானது என்ன மாரி ஒரு மாற்றம்? இல்ல எதுல கவனமா இருக்கணும்? இதே ஜனன கால ஜாதகத்துல அவங்களுக்கு அங்கேயே சனி பகவான் இருக்காங்க அவங்க ஜாதகத்துலங்கும்போது, இன்னும் அவங்க என்ன மாதிரி விஷயம் செஞ்சா அவங்களுக்கு இந்த சனியினுடைய தாக்கத்துலேருந்து தப்பிக்கலாம்? நம்ம மிதுன ராசி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போகும்போது, சனி பகவான் மிதுனத்திலே இருந்தாலும் சரி, இப்போ வக்ரம் பெற்று அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவான் வந்து மிதுன ராசிக்கு 10ல தான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 10ஆம் இடத்துல டிராவல் பண்ணும்போது, மிதுன ராசி நம்ம காற்று ராசின்னு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ மிதுனம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நட்பு கிரகம் தான். யாருக்கு? நம்ம புதனுக்கு நட்பு கிரகம். அதனால அந்த வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, அந்த ஜாதகர் என்ன படிப்பு படிச்சாரோ, படிச்சதுக்கு உண்டான வேலை 100% கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் இப்ப பாருங்க, நான் இது படிச்சேன், அது படிச்சேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கல. நான் ஒரு படிச்சது ஒண்ணு, வேலை செய்யறது ஒண்ணு, அந்த மாதிரி எல்லாம். ஆனா மிதுனத்துல சனி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஏன்னா புதன் படிப்புக்கான கிரகம். அந்த வீட்லயே சனி பகவான் இருந்து, அவர் படிச்ச படிப்புக்கு கண்டிப்பா ஒரு வேலைய வாங்கி தருவாங்க. அப்போ ஒரு கோல் வச்சுட்டு போறவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில சனி இருக்கிறவங்க வச்ச கோல் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ். இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொன்னா, 10ன்னா தொழில் ஸ்தானம். இப்ப யாருக்கெல்லாம் வேலை இல்லாம இந்த 2 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது வேலை கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா இந்த 2 வருஷமா எனக்கு சாப்பாடே இல்ல. வேலைன்றதும் ஒண்ணுதான், சாப்பாடுன்றதும் கண்டிப்பா. ஒண்ணுதான். இப்ப எனக்கு சாப்பாடே இல்ல. ஒருத்தர் சாப்பிட குடுக்குறாருன்னா, அப்ப அதை எப்படி அவங்க பார்ப்பாங்க? அந்த அளவுக்கு கண்டிப்பா அவங்க சனி வக்ரம் பெற்று இருந்தால் அவங்க ஜாதகத்துல வேலை இல்லாமல் இருந்தா, இப்ப அவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். கண்டிப்பா அதுவும் எங்க 10 அப்படின்னு சொல்லும்போது தூர இடத்தில். அவங்க இருக்கிற இடத்த விட்டு தூரமா போனாங்கன்னா வேலை அதாவது சொந்த கிடைக்கும். ஊர விட்டு வெளியூர் போற ஆமா. மாதிரி அப்படி கூட வெளியூர் வச்சுக்கலாம். வேலை கிடைக்கிறதே வந்து அவங்க இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் விலகி போற மாதிரி. உள்ளூர்ல கிடைக்காது. வெளியூர்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு நீர்நிலைகள் உள்ள இடத்துல, அந்த மாதிரி ஒரு ஆறு, குளம், கோவிலு எதனால அப்படி அதெல்லாம். சொல்றீங்க? நீர் வீட்ல தானே இப்ப சனி பகவான் இருக்காரு. ஓகே. ம், ம், ம். அதனால அவங்க போற இடத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வயல்வெளி, வாய்க்காலு, அது வில்லேஜு அந்த மாதிரி அவங்க இடத்துல. வேலை இப்ப பார்க்குற அவங்க இடம் சிட்டில பக்கத்துல. இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அவங்க வந்து ஊர விட்டு வெளிய இப்ப தஞ்சாவூர் போனேன், இந்த மாதிரி எல்லாம் மாற்றம் வருதுன்னா, அது இந்த மாரி ராசிக்காரங்கள்ல இந்த மாதிரி சனி இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும். 4 மாச காலங்கள். அது நடக்கும். ஜனன கால ஜாதகத்துல இருக்கும்போது அவங்களுக்கு லைஃப் டைம் அந்த மாரியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருக்கு. ஜனன கால ஜாதகத்துல இது வந்து வேலைக்கு இப்போ நான் அந்த கோச்சார ஆமா. சனிக்காக நான் சொன்னது. நிச்சயமா. ஆனா இது வந்து இந்த ராசி அப்படின்னு சொல்லி மிதுன ராசிக்குன்னு பார்க்கும்போது, அவரு 8க்கும் 9க்கும் அதிபதி வருவாரு. அப்ப 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது ஒரு கண்டிப்பா பிரச்சனைக்குரிய இடம் தான் நம்ம சொல்லணும். 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது நல்லது. ஏன்னா தர்மஸ்தானம் 9ன்றது நம்ம தர்மம்னு சொல்லிடுறோம். அந்த ஜாதகர் தர்ம நியாயப்படி எல்லாமே நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் அப்படின்னா, அதுல இவங்களுக்கு வந்து நெறைய நுண்ணறிவு அதிகமா இருக்கும். 8 அப்படின்னு சொன்னா, அடுத்தவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமா தெரியும். அப்போ புதன் அப்படின்னாவே ஆராய்ச்சி கிரகம். அது ரொம்ப வந்து தேடிக்கிட்டே இருக்கும். அவங்க எதுல தேடுவாங்க? தொழில்ல தேடுவாங்க. அந்த தொழில்ல என்ன தேடுறாங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும். இப்ப பெரிய பிஹெச்டி பண்ணவங்க, ஒரு பெரிய லெவல்ல எல்லாம் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதி லக்னத்துல இருப்பாரு. இவரு சனி பகவான் இவருக்கு 8ஆம் அதிபதி. அவரு லக்னமோ, ராசியோ அதுல சேர்ந்து இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, இவங்க மத்தவங்களுக்கு அவ்வளவா இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டாங்க. அவங்க செய்யற வேலைக்கும், அவங்களோட ஆராய்ச்சிக்கும் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா புதன்னா நரம்பு. அப்ப சனி அப்டின்னா காற்று. அப்ப காற்று நரம்புல போச்சுன்னா வாதம். அப்ப உங்களுக்கு வாதம் சம்மந்தப்பட்ட நோய், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, திருவாதிரை, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். புனர்பூசம் 3 நட்சத்திரம் இருக்கு. அப்ப இதுல வந்து இது 3மே வந்து அ இவர வந்து நம்ம சாதாரணமா என்ன சொல்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மந்தகாரகன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த வீட்ல இருக்க இந்த 3 நட்சத்திரமே வந்து ரொம்ப ஷார்ப்பு. அதனால வந்து இந்த இடத்துல ஒரு மந்தத்தனமே இருக்காது அவருக்கு. ஏன்னா, அந்த நட்சத்திரங்கள் தான் அங்க ரூல் இந்த 3 சாரத்துல ஏதோ ஒண்ணுத்துல தான் அவரு இருக்க போறாரு. அதனால மந்தத்தனம், மறதித்தனம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. ஷார்ப்பா இருப்பாங்க. நெறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க. இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். நிச்சயமா. இப்ப இந்த அதுக்காக. மிதுன ராசி அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை உள்ள ராசிங்கிறோம். சோ அப்ப இவங்களுக்கு ரெட்டை விஷயம், அதாவது திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயம்னு ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? சனி பகவான் இருக்கிறதால நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஆனா பொதுவா மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஃப்ளெக்சிபிளா போயிடுவாங்க. நம்ம ரெட்டை தன்மைன்னாவே யார்கிட்டயும் போய் கோச்சுக்கிறதோ, சண்டை போடுறதோ, பெருசா போயிட்டு முட்டிக்கிறதோ, இப்ப செவ்வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா போய் முட்டிக்கும். எதுலயே போயிட்டு டைரக்டாவே பேசும், டைரக்டா அடிக்கிற இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் உங்ககிட்ட பேசுறீங்களா, உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவாங்க. அவங்க கிட்ட பேசுறீங்களா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி. அப்படி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொன்னா அது புதன். இதுதான் ஆண் பெண் இணைவு அந்த வீட்ல இருக்கிறது ஒரு நல்ல பாயிண்ட் அப்படின்றது. இன்னொன்னு இவங்க ரொம்ப இசைக்கு மயங்குவாங்க. அதனால அவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப மியூசிக் பிடிக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப டைம் கிடைச்சா அவங்களுக்கு மியூசிக் தான் கேட்க பிடிக்கும். வேற எந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. எதையும் பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். இல்ல புதன் அப்படின்னாவே நம்ம குழந்தைன்னு சொல்றோம். குழந்தைக்கு என்ன தெரியும்? விளையாட தெரியும், சந்தோஷமா இருக்க தெரியும், நகைச்சுவையா பேச தெரியும். அடுத்தவங்கள போய் ஹர்ட் பண்ண தெரியாது. அதனால அப்படி பண்றாங்க அப்படின்னா, ஒரு பாவகிரகம் பார்வையோ, சேர்க்கையோ அங்க இருந்துச்சு அப்படின்னா, அவங்க நிலைமை கொஞ்சம் மாறி தான் பண்ணுவாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா பொதுவா இந்த ஆண், பெண் இணைவு அப்படின்னு சொல்றது மிதுன ராசியில இருக்கிறதால இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்றது ஆளுக்கு தகுந்த மாரி மாத்திக்கிறது. ஓகே. இதுல நடுத்தர வயது ஆண், பெண்களுக்கான ஒரு விஷயம் நீங்க சொல்லிட்டீங்க வேலை ரீதியா. இத தாண்டி அவங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன? இப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்றோம். 8ஆம் இடத்துல அதிபதி வந்து லக்னத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, தீராத நோய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு நோய் வந்துச்சுன்னாவே என்னன்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். அத வந்து பார்த்துக்கலாம். இந்த சின்ன வயசு தானே இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றது தான். வயசானா தான் வரும் அப்படிலாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி என்ன ஏன்னா அது கழுத்து பாகமா வர்றதுனால, அந்த தைராய்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றது நெறைய பேருக்கு. இது தைராய்டு அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த வீடு பக்கத்திலேயே சுக்கிரன் வீடு இருக்கு. அதுதான் ஹார்மோன் பிளானட்ன்னு சொன்னேன். அப்ப அதோட தாக்கம் இதுக்கு கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம இருக்காது. ஏன்னா பக்கத்து வீடு இல்ல. அதனால இருக்கும். இது வேற காற்று ராசி. இவங்க கிட்ட ரகசியமே தங்காது. எதுவா இருந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு தான் வேற வேலை செய்வாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வந்து கெட்ட பேர் வரும். இப்ப குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வேலாந்தையா பேசுறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் பேசுவாங்க. உள்ள மனசுல வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்க. ஆனா 8ஆம் அதிபதி சனி லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்காரு. அப்ப அவங்கள பத்தின விஷயங்கள வந்து அடுத்தவங்க காசிப்பா தான் பேசுவாங்களே தவிர, அவங்கள நல்ல விதமா பேச மாட்டாங்க. அப்ப இந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும். நம்ம எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் பேசக்கூடாது தெரிஞ்சு பேசணும். ஓகே. இதுல வேலை பார்ப்பவர்கள், தொழில் செய்பவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வேலை பார்ப்பவர்கள் அப்படின்னு சொல்றது இப்ப இதுலயே வந்துரும். ஏன்னா நம்ம இந்த காசிப் பேசக்கூடாது, அக்கம் பக்கத்துல நம்ம ஆமாமா. இருக்க இதெல்லாம் பேசக்கூடாது. இதுல வந்துரும். கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப வயசானவங்க அப்படின்னு சொன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்றது தந்தை ஸ்தானம். ஆமா. 8ன்றது தந்தையோட ஆயுள் ஸ்தானம். அப்போ யாரெல்லாம் அவங்க அப்பாவ நல்லா கவனிச்சுக்கணும். உடம்பு சரியில்லாம இருக்காங்களா? இமிடியேட்டா பார்க்கணும். ஏன்னா இந்த டைம் அப்படின்றது அவங்க ஆயுளுக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டமா காலம். இருக்கு. ஓகே. அதனால அது மட்டும் அவங்க பார்த்துக்கிட்டா போதும். மத்தபடி ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது ஒண்ணும் வராது. இவங்களுக்கு நோய் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட, வாதம் சம்மந்தப்பட்ட இந்த நோய் வருது. சனி பகவான் அப்படின்னு சொல்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குலதெய்வம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே 90% குலதெய்வம் வந்து அவங்கவங்க ஊர்ல இருக்கிற எல்லையம்மன், காளியம்மன், கருப்பண்ணசாமி இந்த மாதிரி தான் எல்லாருமே வருவாங்க. அதே மாரி லக்னத்திலேயே சனி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அப்படிதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து மகர ராசி தான் அவங்களுக்கு 8ஆம் வீடா வருது. அப்ப மகரம் அப்படின்னா சனி பகவான் தான். அப்ப அந்த வீட்ல இருக்கிற சாமியெல்லாம் யார் வருவாங்க உங்களுக்கு பார்த்தா இதேதான். கருப்பண்ணசாமி, ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள். ம், ம், ஏன்னு ம். கேட்டா அந்த இடத்துல செவ்வாய் உச்சமாறார். ம். செவ்வாய் தான் ஆயுதம் வச்சுக்கிறார். அவர் இல்லாம இருக்க முடியாது. அப்ப இயந்திரங்களுக்கு உண்டான இடம் மகரம். இயந்திர தளவாடங்கள், வேலை செய்றவங்க, இந்த மிஷினரீஸ்ல ஒர்க் பண்றவங்க, இப்ப நம்ம சொல்றோம்ல எஸ்டேட் ஏரியா, ஆமாமா. அதெல்லாம் அம்பத்தூர் தொழில் எஸ்டேட். செய்ற இடம். அதெல்லாம் எஸ்டேட்டு, அம்பத்தூர் எஸ்டேட்டுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு எஸ்டேட்டு, ஒரு தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கிற இடம். அந்த இடத்துல ஆயுதங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்ப ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் தான் இவங்களுக்கு வந்து குலதெய்வமா குலதெய்வமாக வர்றதுக்கு இருக்கும். வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் லக்னத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, குலதெய்வ கோயில்ல இவங்க மணி கட்டலாம். ம். அந்த மாதிரி மணி கட்டும்போது இவங்களுக்கு அது அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த கயிறு வந்து ஆ இழுக்குது. அப்ப இவங்களுக்கு வாதம் சம்மந்தப்பட்ட நோய் தீரும். ஸோ அந்த கயிறுங்கிறது நீங்க நரம்ப வந்து சமப்படுத்தி சொல்றதுனால, அது அருமை. வித்தியாசமான ஒரு விஷயங்கள நீங்க சொல்றீங்க. அதாவது சுலபமாவும் செய்ய முடியும். நீங்க சொல்றது கரெக்ட்டா மேட்சும் ஆகுது. இப்படி பண்றதுனால இதுக்கான ஒரு ரெமெடி கிடைக்கும்னு. வேற கோவில் பரிகாரம் நான் அத சொல்றேன். கோவில் பரிகாரம்னா குலதெய்வ வழிபாடு தான் மெயின். ஏன்னா சனி பகவான் சொல்லிட்டீங்கன்னாவே நீங்க குலதெய்வ குலதெய்வ வழிபாடு தான் மெயினா வழிபாடு வந்து தான். பண்ணுது. அது ஆயுதம் ஏந்திய சாமிகள், ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். ஓகே. ஸோ கோவில் பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி எளிமையா, அழகா சொல்லியிருக்கீங்க. மணி கட்டி அதை ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில்ல கரெக்ட்டா வரவங்க சொன்னீங்க. எல்லாம் மணி அடிச்சுட்டு போனாங்கன்னா இவங்க நோய் தீரும். அதே மாதிரி பேசாம இருக்காங்க. ஏன்னா புதன் பேச்சு.
புதன் வீட்ல சனி பகவான் இருந்தா நரம்பு தளர்ச்சின்னு தான் உங்களுக்கு பேச வராது. திக்கு வாய் இருக்கும். அவங்களும் இந்த பரிகாரத்த செய்யும்போது திக்கு வாய் சரியாகி பேசுவாங்க. நிச்சயமாங்க. ஏன்னா நம்ம வக்கர பயிற்சி பேசுறோம். நீங்க அத தாண்டி வந்து எதார்த்தமா வாழ்க்கை முறைகள் நெறைய விஷயத்த கலக்குறீங்க. ஸோ நேயர்களுக்கு நம்ம தனித்தனியா வந்து ஒவ்வொரு ராசிக்கான குணாதிசயமாவே நம்ம வந்து பதிவுகள் தனித்தனியா குடுக்கலாம்.